மையமுடுக்க நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு முதல் சடுதியாக அதிகரிக்கும் எரிவாயு விலை, வெளியான தகவல். நாமலின் கட்சிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பரவும் விமர்சனங்கள். இலங்கைக்கு அருகே கொல்லப்பட்ட மாலுமிகள், ஈரான் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக முகாம் மீது தாக்குதல். வெடித்து சிதறிய சீன கப்பல், சிக்கிய டிரம்பின் ரகசிய பயணம். ஈரான் பாடசாலை மாணவிகள் உயிரிழப்பு விவகாரம், டிரம்ப் மீது செனட் தலைவர் குற்றச்சாட்டு. மறக்கப்பட்ட எப்ஸ்டீன் விவகாரம், ஏவுகணையில் எழுதி தாக்குதல் நடாத்திய ஈரான். ஈரானுக்காக வந்த வடகொரியா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை. அமெரிக்கா இஸ்ரேல் உளவாளிகளை சிறை பிடித்தது ஈரான். மொஜ்தபா கமனிக்கு எதிராக டிரம்ப் எச்சரிக்கை, அச்சத்தை தூண்டும் தாக்குதல் திட்டம். தொடர்வென விரிவான செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயு விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 3999 ரூபாவாக பதிவிடப்பட்டுள்ளது. இதேவேளை 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 120 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 1602 ரூபாயாகும். மேலும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 56 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 750 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மே தின ஊர்வலம் மே மாதம் 1ஆம் தேதி நடாத்தாமல் இருக்க எடுத்துள்ள தீர்மானம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் கடும் விவாதங்கள், விமர்சனங்கள் மற்றும் இழிவுபடுத்தல்கள் பேசுபொருளாக்கப்பட்டுள்ளன. இம்முறை மே தினம் போயா தினத்தில் வருவதால் மே தின பேரணிக்கு பதிலாக மத அனுஷ்டானங்களை முன்னெடுக்க கட்சி தீர்மானித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இது கட்சியின் தற்போதைய பின்னடைவை மறைப்பதற்கான ஒரு தந்திரம் என்றே பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மே தின பேரணியை நடாத்தாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் பௌர்ணமி தினம் என்பது அல்ல, மாறாக ஒரு பேரணிக்காக மக்களை திரட்டும் திறன் அக்கட்சியிடம் இல்லாததே காரணமாகும். அண்மையில் நடாத்தப்பட்ட மகளிர் மாநாடு மற்றும் பௌத்த பிக்குகளின் மாநாடு போன்ற நிகழ்வுகளில் மக்களின் பங்கேற்பு மிக குறைந்த மட்டத்திலேயே காணப்பட்டதை சமூக ஊடக பயனாளர்கள் நினைவுபடுத்தியுள்ளனர். எனவே கூட்டம் சேராத நிலையை மறைக்க இது ஒரு சிறந்த சாக்கு போக்கு என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பேரணியொன்றை நடத்தும் அளவிற்கு மக்கள் பலம் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு பௌர்ணமி தினத்தை காரணம் காட்டி அதை மறைக்க முயற்சிக்க வேண்டாம் என கட்சி தலைமைக்கு யோசனை தெரிவித்துள்ளார். விசேடமாக பௌர்ணமி தினங்களில் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டிருப்பது மற்றும் ஆட்களை பணத்துக்கு அழைத்து வரும் மேன்பவர் நிறுவனங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருப்பது போன்ற விடயங்களும் இந்த விமர்சனங்களுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் பணம், மதுபான போத்தல் மற்றும் சோற்று பாசல் என்பவற்றை வழங்கி கூட்டங்களுக்கு ஆக்களை அழைத்து வந்ததாகவும் மதுபான சாலைகள் மூடப்பட்டுள்ள ஒரு நாளில் அவ்வாறு மக்களை அழைத்து வர முடியாது என்பதும் பலருடைய கருத்தாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடல் எல்லைக்கு அருகில் அமெரிக்காவால் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலில் இருந்து உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை விரிவாக திரும்பிப் பெற தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 104 உடல்களில் 84 உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த உடல்கள் விரைவில் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படும் என்றும் ராணுவ மக்கள் தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த உடல்கள் திருப்பி அனுப்புவது ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் முயற்சிகளுடனும் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடனும் நடைபெறும் என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் உயிரிழந்த இந்த ஈரானிய மாலுமிகளின் உடல்களை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தன. எவ்வாறாயினும் குறித்த செய்தியினை இலங்கை அரசாங்கம் நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள சர்வதேச வானூர்தி நிலையத்திற்கு அருகே அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் தளவாட ஆதரவு முகாம் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. அல் ஜசீரா வெளியிட்டுள்ள தகவலின்படி அமெரிக்க தூதரகத்திற்கு சொந்தமான இந்த முகாம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக ஈராக் தலைநகரில் இந்த பகுதி தொடர்ச்சியாக தாக்குதலுக்குள்ளாகி வருகின்றது. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகளோ அல்லது கட்டமைப்பு சேதங்களோ ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்த விவரங்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை.
மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்ற நிலை அதிகரித்துள்ள நிலையில் ஈரான் துபாய் மற்றும் கட்டார் மீது தாக்குதல் நடாத்தியதாக சர்வதேச அளவில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவங்களுக்கு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அண்மைய அரசியல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் காரணமாக இருக்கலாம் என சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். வரலாற்றில் முதன்முறையாக ஈராக் துபாய் மீது தாக்குதல் மேற்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை கட்டார் மீதும் அதிகளவில் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் கட்டார் முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளில் ஒன்றாக இருந்து சில தகவல்களின்படி ஈரானை விட அதிக அளவில் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாகவும் கூறப்படுகின்றது. எனினும் இதுகுறித்த உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல்கள் இதுவரை வெளியாகவில்லை. துபாய் உலகளாவிய வர்த்தக மற்றும் முதலீட்டு மையமாக கருதப்படுவதால் பல நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் அங்கு முதலீடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்க தேர்தலுக்கு 2 வாரங்களுக்கு முன்பு டொனால்டு டிரம்ப் தனது கரன்சி வர்த்தகத்தில் ஈட்டிய சுமார் 85,000 அமெரிக்க டாலரை துபாயில் முதலீடு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய பாடசாலை மாணவிகள் 160க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பொய் கூறுவதாக அமெரிக்க செனட் சபையின் ஜனநாயக கட்சி தலைவர் சக் ஷமீர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரை தொடங்கிய அன்று மினா பகுதியில் உள்ள ஒரு பாடசாலை மீது குண்டுவீச்சு நடாத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க தயாரிப்பான டொமஹாக் ஏவுகணை இந்த தாக்குதலுக்கு காரணம் என ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் விசாரித்து வரும் நிலையில் எந்தவித ஆதாரமுமின்றி ஈரானை தனது நாட்டு பாடசாலையின் மீது தாக்குதல் நடாத்தியதாக ட்ரம்ப் தெரிவித்து வருகின்றார். 170 பேரை பலிகொண்ட இந்த பாடசாலை மீதான தாக்குதலுக்கு ஈரானிய ஏவுகணைகளே காரணம் என டிரம்பின் நிர்வாகத்தில் உள்ள வேறு எந்த தலைவரும், குறிப்பாக பாதுகாப்பு செயலாளர் ஃபேட் ஹெக்ஸத் உட்பட எவரும் கூறவில்லை என்று ஷக் ஷமீர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானிய போர் தொடங்கிய பிறகு நடைபெற்ற மிக மோசமான உயிர்ச்சேதத்தை ஏற்படுத்திய சம்பவமாக இது கருதப்படுகின்றது. இந்த சம்பவத்தை வைத்து அமெரிக்காவிற்குள் அரசியல் ரீதியான மோதல்கள் வலுவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய புரட்சிகர காவல்படை நடாத்திய ஏவுகணை தாக்குதல்களின் போது ஒரு ஏவுகணையின் முன்பகுதியில் எப்ஸ்டீன் தீவின் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக மெமரி எப்ஸ்டீன் ஐலண்ட் விக்டம்ஸ் என்ற வாசகம் எழுதப்பட்ட புகைப்படம் ஈரானிய ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய எப்ஸ்டீன் தீவு விவகாரத்தை குறிப்பிட்டு அதனோடு தொடர்புடைய உலக குற்றவாளிகளின் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான ஒரு வகையான உளவியல் ரீதியான செய்தியாக இந்த வாசகம் ஏவுகணையில் எழுதப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அமெரிக்க விர்ஜின் தீவுகளில் உள்ள ஒரு தீவுடன் தொடர்புடைய பாலியல் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர். குறிப்பாக வெடிமருந்துகளில் அரசியல் அல்லது குறியீட்டு செய்திகளை எழுதுவது என்பது உலகளவில் பல்வேறு ராணுவ மற்றும் துணை ராணுவ குழுக்களால் தங்கள் எதிரிகளுக்கு ஒரு செய்தியை அனுப்ப பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான நடைமுறையாகும். இந்த குறிப்பிட்ட வழக்கில் இந்த எழுத்து உளவியல் அல்லது தகவல் போரின் ஒரு வடிவமாக தோன்றுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரானிய பேராசிரியர் புவாட் இசாதி சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க தலைமைகளை எப்ஸ்டீன் வர்த்தகம் என சாடியிருந்த பின்னணியில் இந்த புகைப்படம் முக்கியத்துவம் பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடாத்திய தாக்குதல்களை வடகொரியா கடுமையாக கண்டித்துள்ளது. வடகொரிய வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் அமைதியை பாதித்து உலகளவில் பதற்றத்தை அதிகரிக்கும் சட்டவிரோத ராணுவ நடவடிக்கை என விவரித்துள்ளார். இந்த தகவலை வடகொரிய அரசின் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. மேலும் ஈரானின் அரசியல் அமைப்பில் வெளிநாட்டு தலையீடு நடைபெறக்கூடாது என்றும் மற்றொரு நாட்டின் அரசை பாதிப்புக்குள்ளாக்கும் அச்சுறுத்தல்கள் அல்லது ராணுவ நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வடகொரியா எச்சரித்துள்ளது. இதேவேளை ஈரானின் நிபுணர்கள் சபை புதிய உச்ச தலைவர் தேர்வு செய்த முடிவை ஈரான் மக்களின் உரிமை மற்றும் தெரிவு என மதிப்பதாகவும் வடகொரியா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு ஆதரவாக உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் 30 பேரை ஈரான் புலனாய்வு அமைச்சு கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களை உளவாளிகள் செயல்பாடு மற்றும் ஊடக கூலிப்படையினர் என ஈரானிய அதிகாரிகள் விவரித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சார்ந்த எதிரி சக்திகளுடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தெரிவிக்கையில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவராக ஒரு வெளிநாட்டு நாட்டு குடிமகனும் உள்ளாகியுள்ளார். அவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்காக 2 வளைகுடா நாடுகளுக்காக உளவு சேகரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த நபர் வடகிழக்கு பகுதியில் உள்ள கோரசன் ரசாவி மாகாணத்தில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அங்கு அவர் ராணுவ மற்றும் பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை சேகரித்து அந்த வளைகுடா நாடுகளுக்கு அனுப்பியதாகவும் பின்னர் அவை தகவல்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் பகிர்ந்துள்ளதாகவும் ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவருக்கு ஈரானின் தென்கிழக்கு எல்லைப் பகுதியில் செயல்படும் ஆயுத குழுவுடன் தொடர்பு இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த நபர் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நிலைமைகளை மற்றும் நகர்வுகள் குறித்து தகவல்கள் சேகரித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் ஈரான் புரட்சிகர காவல் படையின் உளவுத்துறை பிரிவும் 10 பேரை கைது செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. அவர்கள் முக்கியமான இடங்களை காணொலி எடுத்து வெளிநாட்டு ஊடகங்களுக்கு அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. ஈரானிய உயரிய தலைவர் பதவியை அயதுல்லா அலி கமனியின் மறைவுக்கு பிறகு ஏற்க தேர்வு செய்யப்பட்டு மொஜ்தபா கமனி அமைதியாக வாழ முடியாது என தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் கூறிய இந்த கருத்தின் சரியான பொருள் என்ன என்பது தெளிவாகவில்லை என சர்வதேச அரசியல் ஆர்வலர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஈரானின் அடுத்த உயரிய தலைவராக மொஜ்தபா கமனி தெரிவு செய்யப்பட்டதை பற்றி தாம் ஏமாற்றமடைந்துள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த தேர்வு நாட்டுக்கு முந்தைய பிரச்சனையோ தொடர செய்யும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதனால் அவர்களின் தேர்வை பார்த்ததில் நான் ஏமாற்றம் அடைந்தேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மொஜ்தபா கமனி மீது தாக்குதல் அபாயம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது அதை பற்றி தாம் கூற விரும்பவில்லை என அவர் பதிலளித்துள்ளார். அதை பற்றி பேசுவது பொருத்தமல்ல எனவும், ஆனால் பாருங்கள் என்னுடைய மீது அன்பு இலக்கு வைத்திருக்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். இதே நேரத்தில் ஈரான் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்த வாய்ப்பு இன்னும் திறந்திருக்கிறது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் எந்த நிபந்தனைகளில் என்பது முக்கியம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் மொஜ்தபா கமனி குறித்தும் ஈரானின் அமைதி குறித்தும் இதன்போது அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.